இந்த படம் வந்து சிவாஜி ஐயா பண்ணியிருக்காங்க தெனாலிராமன்ற படத்தில். அதுக்கு முன்னால் என்னுடைய உடல் மொழியோடு சேர்த்து பண்ணணும்னு ஆசைப்பட்டு செலக்ட் பண்ண கதை தான் அந்த கதை. இரவும் பகலும் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணி நிறைய வேறு கற்பனையில் தான் பண்ணியிருப்போமே தவிர யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி இருக்காது. மனைவி மக்கள் குழந்தைகளை கூட அதான் சொன்னல ஒரு ஒரு அழகான ஒரு தகப்பனாக நடிச்சிருக்காரு இந்த ராஜா கேரக்டரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாருமே ரசிக்கலாம் அதை. ஏன்னா உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இந்த படத்தை. இந்த நேரத்தில் இப்படி ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக எல்லாருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் அண்ணன் தம்பியாக தான் நம்ம இருக்கணும். எல்லாம் தெலுங்கு மக்கள் எல்லாம் கன்னட மக்கள் எல்லாமே நம்ம அதான் இப்போ பாரதிதாசில் சிவாஜி பண்ணார், இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேர், எல்லா உறவும் என் உறவு, எல்லா மக்களும் எல்லா மொழியும் என் பேச்சுன்னு பண்ணார். அப்படித்தான் நம்ம இங்கே எல்லோரும் வாழ்கிறோம். இங்கே யாரோ ஒரு ஒன்று அப்படி இப்படி வந்து ஏதாச்சும் ஒன்று பொருத்தி போட்டு போயாச்சுன்னா அதில் போய் மாட்டிடக்கூடாது நம்ம. ஆமாம், அது உங்கள்கிட்டாச்சும் ஒரு பக்கம் இப்போ இதாகிடும். அதுக்கு மட்டும் தயவு பண்ணி எந்த மக்களுமே இடம் கொடுக்காதீங்க. தயவு நான் கையெடுத்து கும்பிடுங்க சார். நான் ரங்கராஜன், ஏஜஸ் என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிட்டடோட இயக்குனர். இப்போ வந்து தெலுங்கு நண்பர்கள் அனைவரும் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து அவங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் அவங்களோட உணர்வுகளை எல்லாத்தையும் வந்து சென்சார் போர்டிடம் கொடுத்தாங்க. சென்சார் போர்டு வந்து அதை பரிசீலனை செய்துவிட்டு அவங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எங்ககிட்டையும் கருத்துக்களை கேட்டு அவங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா வந்து சென்சார் போர்டு வந்து இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்த தெலுங்கு நண்பர்கள் கர்நாடக நண்பர்கள் எல்லோரும் கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பரிசீலனை செய்து நாங்கள் ஒரு முழு ஒத்துழைப்பு தெலுங்கு அமைப்புகளுக்கு கர்நாடக அமைப்புகளுக்கு அனைவருக்கும் கொடுத்துருக்கோம். பொதுவாக வந்து கிருஷ்ணதேவராயர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சவுத் இந்தியாவிலே வந்து தென்னிந்தியாவில் கர்நாடகா தெலுங்கு மக்கள் அனைவரும் வந்து அவரை வந்து ஒரு கடவுளை மாதிரி அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மதிப்பு கொடுக்குறாங்க. அவர் வந்து ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரை வந்து நாங்கள் மதிக்கிறோம். எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு இனத்தையும் எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்துகிற நோக்கத்துடன் ஏஜிஎஸ் என்றும் செயல்படாது. ஏஜிஎஸ் என்ற நிறுவனம் அனைத்து மக்கள், நம்ம தெலுங்கு பிரதர்ஸ், நம்ம கர்நாடகா பிரதர்ஸ், நம்ம தமிழ் பிரதர்ஸ் அனைவருக்கும் தான் நம்ம படம் தயாரிக்கிறோம். தரமான படங்கள் தர நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து படங்கள் தயாரித்திருக்கிறோம். இந்த படம் நல்லா வந்திருக்கு. கோடை காலத்தில் ஒரு பெரிய வெற்றி விழா. வடிவேலுக்கு வந்து ஒரு கம்பேக் ஃபிலிம் கிங் காங் மாதிரி ஒரு படம் வந்து முழு ஆதரவு கொடுத்து முழு முயற்சி செய்து நல்லா 2 கதாபாத்திரங்களை நடித்திருக்கிறாரு. இந்த கோடை காலத்தில் அது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நிச்சயமாக நம்புகிறோம். இந்த தருணத்தில் வந்து தெலுங்கு மக்கள், தமிழ் மக்கள், கர்நாடக மக்கள் அனைவரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து, நான் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வரேன், நாம் அனைவரும் இந்தியர்கள். இந்த இந்தியாவில் வாழும் தமிழ் மக்கள், தெலுங்கு மக்கள், கர்நாடக மக்கள் அனைவரும் ஒரு பரிபூர்ண அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்ந்து நம்ம வந்து நம்மளோட அன்றாடைய வாழ்க்கையை நம்ம கடைப்பிடித்துட்ருக்குறோம். அதனால் யாரும் மனசை புண்படுத்துறது எங்களோட நோக்கமும் கிடையாது. தெலுங்கு மக்களுக்கும் அவங்க புரிஞ்சுட்டாங்க, அவங்களோட ஆதரவும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வெற்றி பண்ணுறதுக்கு பெறுவதற்காக முழு ஒத்துழைப்பு தெலுங்கு மக்கள், தமிழ் மக்கள், கர்நாடகா மக்கள் அனைத்து தரப்பு மக்களிடம் நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த படம் வந்து 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படத்தை தெலுங்கில் நம்ம ரிலீஸ் பண்ணலை சார், தமிழில் மட்டும்தான் எடுத்திருக்கு. உலகம் எங்கே வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது எடுத்திருக்கு. அதுதான் நம்மளோட இது. அதனால் வந்து எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக்கும். இந்த தருணத்தில் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசுக்கும் அனைத்து அரசாங்க அலுவலர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் நந்தகோபால், ஜெனரல் செக்ரட்டரி ஆல் இண்டியா தெலுங்கு ஃபெடரேஷன். கடந்த 25 நாட்களாக வடிவேலு சார் நடித்த தெனாலிராமன் என்ற திரைப்படம் 18ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. அந்த தெனாலிராமன் திரைப்படத்திலே
அவர் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார். கிருஷ்ணதேவராயராகவும் தெனாலிராமனாகவும் நடித்திருக்கிறார். அவர் நடித்த பாத்திரத்தில் கிருஷ்ணதேவராயர் என்பவர் மிகப்பெரிய அரசர். அவர் கன்னட குலத்திலே பிறந்தாலும் தெலுங்கு நான் தெலுங்கு இனத்தை சார்ந்தவன் என்று அவராகவே டிக்ளேர் செய்து கொண்டார். எனவே நாங்கள் எல்லாம் அவரை பின்பற்றி வந்தவர்கள். அப்படிப்பட்ட வேளையில் ஒரு நல்ல பேரரசரை காமெடியனாக காட்டுவது எங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம். படத்தை போட்டு காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கிணங்க அவர்களும் அது மறுத்ததன் காரணமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அதன் பிறகு படிப்படியாக இது தமிழகம் எங்கும் பரவி, தூத்துக்குடி, மதுரை, பல மாவட்டங்களிலே பரவி இதற்கு எதிர்ப்பு வலுத்தது. அதன் காரணமாக நேற்று தர்ணா போராட்டம் நடத்தினோம். இன்று அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் அவர்களும், டைரக்டர் அவர்களும், வடிவேல் சார் அவர்களும் நாங்களும் அமர்ந்து இதில் எந்த பிரச்சனை இருக்கிறது, எப்படி இதை நாம் சால்வ் செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் ஒரு சிலவற்றை கூறினோம். அதற்கு அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். இதில் அப்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சில வரிகளை நீக்க சொல்லியும், ஒரு சில வார்த்தைகளையும் காட்சிகளையும் நீக்க சொல்லியும் கேட்டுக்கொண்டோம். அவர்களும் அதற்கு சம்மதித்தார்கள். ஸோ அதற்கு இணங்க நாங்கள் எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நல்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே இதன் வாயிலாக தமிழக தெலுங்கு மக்களுக்கும், கன்னட மக்களுக்கும் மற்றும் சிறுபான்மை மொழி மக்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இப்பொழுது அவர்களும் நாமும் சேர்ந்து ஒரு கன்க்ளூஷன் வந்ததனால், ஒரு காம்ப்ரமைஸ் டீல் வந்ததனால் இது மேற்கொண்டு இதை பிரச்சனையாக்காமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் తెలుగు ఆర్గనైజేషన్స్ ఫెడరేషన్ ఆఫ్ తెలుగు ఆర్గనైజేషన్ కన్వీనరు. 10 பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டாலும் ஏதேதோ காமெண்ட் பண்ணிட்டாரு. நான் கிளியராக சொல்கிறேன், இது தெலுங்கு தமிழ் அவங்க சமஸ்ய இல்லை. இது திராவிட சம்ஸ்கிருதி, திராவிட கல்ச்சரு அது மேலே நாங்கள் எல்லாம் ஃபைட் பண்ணியாச்சு. வேறு பாஷா தமிழால் நம்ம பிரதர்ஸு அந்த மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்குது. இதுமே அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸு யாரும் கொடுக்கக்கூடாது. எதுக்குன்னா அது யாருக்கு நல்லதில்லை, தெலுங்குக்காருக்கு நல்லதில்லை, தமிழ்காருக்கு நல்லதில்லை, வேறு யாருக்கு இது நல்லதில்லை. எதுனா ப்ராப்ளம் இருந்தால் டைரெக்டாக எதுக்காக இந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆச்சோ அது மேலே டிஸ்கஷன் பண்ணலாம், இல்லை ஃபைட் பண்ணலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே பாஷை பற்றி ஒரு குரூப்பு, ஒரு மைனாரிட்டிஸோ அந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது, யாரையும் ரைஸ் பண்ணக்கூடாது, டெம்ப்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, இது எல்லாருக்கும் இந்த நல்ல மனசுతో ப்ரொடியூசர்ஸு యాక్సెప్ట్ பண்ணுற அவர் டிமாண்ட்ஸு. ஸோ இதுமே இந்த ப்ராப்ளமும் யாரும் ரைஸ் பண்ணக்கூடாது. யாரும் இந்த தெலுங்கு சைடிலோ தமிழ் சைடிலோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சைடிலோ யாரும் எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸு கொடுக்க வேண்டாம் தயவு செஞ்சு. அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது.